இப்போ சார் 2 பேர் வந்து காலேஜ் படிக்கிற பசங்க. ஒருத்தன் கும்பகோணத்தில் படிக்கிறான், ஒருத்தன் சென்னையிலேருந்து நேற்று வந்தாங்க. 25 வயசு பசங்க. அங்கே வந்து தொடர்ச்சியாக சாராயம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கேட்டாலும் அவங்கள அடிக்கிறது, அவங்கள மண்டை உடைக்கிறது, ஒரு எஃப்ஐஆர் போடுறது, 2 நாளில் வெளில வந்துடுது. இந்த சம்பவத்தில் வந்துட்டு அவனுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட அவன் அம்புக்கு போல, சம்பந்தம் இல்லாத நபர்கள் அம்பு வளர்த்து கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ பயமுறுத்திருக்கான் அவன். நம்ம தான் இனிமேல் ராஜ்யம் இந்த ஊரில், நாங்கள் பண்ணல யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி பயமுறுத்திருக்கிறதுக்காக இந்த சின்ன பசங்களை கொலை பண்ணியிருக்கானோ. இந்த சின்ன பசங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. கொலைகாரம் கிடையாது, ரெவடிஷன் கிடையாது, சாராவரி கிடையாது. படிக்கிற பசங்களை கொலை பண்ணியிருக்கானாக்க தொடர்ந்து 8 முறை வந்து பெரம்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 8 முறை கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைங்கும் போது அவங்களுக்கு பயம் இல்லை. பயம் இல்லைங்கும் போது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் போலீஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலை இந்த கொலை பண்ணியிருக்கானோ. அதனால் அந்த பையனோட குடும்பத்துக்கு அரசாங்க ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் வந்து நாங்கள் பார்க்கணும். அவங்க குடும்பத்துக்கு நஷ்டடு வழங்கணும், 2 குடும்பத்துக்கும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையா. ஏற்கனவே 2 பேருக்கு முன்விரோதம் இருந்ததா காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை வந்துட்டு இப்ப சின்ன பசங்க படிக்கிற பசங்க, கோவில் இருக்கு, அந்த கோயிலை வச்சு சாராயம் பண்றானுவோ, அதை போய் கேட்டா அவனை அடிக்கிறது. இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். போயிட்டு வந்த சம்பவத்தில் இவனும் அங்கே போயிருந்திருக்கானோ. அதை ஒரு காரணமாக வச்சு யாரு கேட்டாலும் அடிக்கிறது தான் அவங்களோட வேலை. அடிக்கிறது, மண்டையை உடைக்கிறது. அந்த முட்டங்கிற கிராமத்தில் நீங்கள் விசாரிச்சீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு வந்து அடிக்கிறது, வெட்டுறது, மண்டை உடைக்கிறது, இதுதான் காரணமே. தொடர்ந்து இவனை வந்து போலீஸுக்கு போகிறது வர்றதுங்கிறதுனால அவனுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பயத்தை உருவாக்கினா யாரும் நம்மளுக்கு வரமாட்டாங்க, நம்ம அகோவமாக சாராயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பயன்படுத்தி இந்த கொலை நடந்திருக்குங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் சாராய வியாபாரியில் அந்த குடும்பம் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களை பயன்படுத்துவதற்காக இந்த கொலை நடைபெற்றுள்ளது என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக இது தொடர்பாக அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த சிறுவர்கள் 2 வாலிபர்கள், அதுவும் சிறு வயது உடையவர்கள் என்பதால் அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காவல்துறையினர் வந்து அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்கள், தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர்கள் அங்கு உள்ள பெண்கள் 3 இருக்கிறார்கள், அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை தங்களிடம் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு உடலை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவிக்கிறார்கள். உட்காருங்க